ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயர் அதுமா நம்ம சேனலோடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ செம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட். கேசரி செஞ்சு முடிக்கிற நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிடலானாலும் இது ரெகுலர் கேசரியை விட ஒரு கோல்டன் டெலிஷியஸ் ரிச்சான ஒரு ஸ்வீட் வெரைட்டி. இது கேசரின்னு சொல்றதை விட அல்வான்னு சொன்னாலே பொருத்தமானது. சரி, இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரேவிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த பாத்திரத்தில் நல்லா ஒரு ஹாஃப் பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு கொதி வர வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்வீட் செய்ய ஆரம்பிங்க. அப்போ அந்த கிரேவியோட எசன்ஸ் எதுவுமே இந்த பேனில் தங்காது. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துருக்கோம். சிம்மில் தான் இருக்குது. இப்போது இதில் நான் 3 டம்ளர் அளவுக்கு இதில் ரவை சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் அப்படின்றது என்னுடைய ஒவ்வொரு டம்ளரும் 200 கிராம் அளவு. ஸோ மொத்தமாக 600 கிராம் அளவுக்கு இதில் ரவை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டலா வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது கைவிடாமல் நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா நம்ம கேசரியில் பார்த்த ட்ரிக் மாதிரி தான். லைட்டாக இந்த ரவா ஒரு நல்ல வாசம் கொடுக்க வரணும். அதே நேரத்தில் நம்ம கிண்ட இந்த ரவை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாகி ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. அதே மாதிரி சில நேரங்களில் லைட்டாக கொஞ்சம் லைஸாக கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். இது நான் 3 டம்ளர் அளவுக்கு, அதாவது 600 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறதுனால எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் நீங்கள் கம்மியான அளவு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாகவே, அதாவது கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த வதக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ்டிங் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய கேசரியும் சரி, இந்த மில்க் கேசரியும் சரி ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அவுட்புட்டில் வரும். நல்லா லைட் ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ எனக்கு கிளறி விடுறதுக்கு இப்போ இதை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். அப்புறம் அதே பேனில் நமக்கு 1:2 கேசரிக்கு 1:2.5 அளவுக்கு தண்ணி எடுக்கிற மாதிரி, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1:2 நமக்கு லிக்விட் கண்டென்ட் தேவைப்படுது. 6 டம்ளர் நமக்கு தண்ணி தேவைப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 டம்ளர் தண்ணியும் 3 டம்ளர் காய்ச்சின பாலும் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம கொதிக்க விடலாம். பாலும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால பேனில் அடிக்கடி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 4 ஏலக்காயை ஓரத்தில் மட்டும் கிள்ளி இதில் சேர்த்துருக்கேன். பால் நல்லா காஞ்சிருச்சு, பாருங்கள் எவ்வளோ நல்ல புகை வருதுன்னு சொல்லிட்டு. 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக குங்குமப்பூ எடுத்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடு பாலில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த கொதிக்கிற பாலில் நம்ம கலந்துடலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நல்ல கொதி நிலை வரும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரவையை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்ல கொதி நிலை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரியை ஃபஸ்ட்டு லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கோல்டன் ரைசன்ஸ் திராட்சை இதில் சேர்த்துடலாம். திராட்சையை சேர்த்ததுக்கப்புறமேட்டு திராட்சை ஒன்று நல்லா பலூன் பால் மாதிரி நல்லா உப்பி வரணும். பாருங்கள் ஒன்று எப்படி வந்திருக்குன்னு. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரியும் 1/4 கப் அளவுக்கு இந்த ட்ரை கிரேப்ஸ் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இப்போது நல்லா சிம் பண்ணிட்டு பாருங்கள், இந்த ரோஸ்டட் ரவையை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட ரவை ரோஸ்டட் நல்லா வெந்திருக்கும். பாலில் போட்ட உடனேயுமே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நல்லா பெரட்டி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சிம்மில் வச்சு தான் இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுடைய பாலும் அந்த ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரவை ஃபுல்லாக பாலை அப்சார்ப் பண்ணி ஃபுல்லாக டைட் ஆகிடும் பாருங்கள்.
இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல கரண்டியோட பேக் சைடு வச்சு நமக்கு ஃபார்ம் ஆகிற லம்ப்ஸ் எல்லாம் நல்லா பிரேக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு நமக்கு உடச்சி விடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதே டிப்பை நம்ம ஏற்கனவே ரெகுலர் ரவை கேசரி பண்ணும்போதும் பார்த்துருக்கோம். நல்லா மசிச்சு விட்டு அதில் இருக்கிற லம்ஸ் எல்லாம் இப்போ பாருங்கள், லம்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டோம். இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை 1:1, 3 டம்ளர் எடுத்ததுனால 3 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை பாதி பாதியாக இதில் சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரையை சேர்க்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா லம்ஸ் இருந்தது அப்படின்னா உடைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. இது எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்க. இந்த சர்க்கரை சூடுபட்டோன்னே நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நல்ல சர்க்கரை இலகி விட்டுருச்சு. இப்போ மீதம் இருக்கிற சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய கன்சிஸ்டன்சி, டேஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்துருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இன்னும் மெருகேற்றணும் அப்படின்னா இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த முந்திரி திராட்சை வறுத்ததுலையும் கொஞ்சம் நமக்கு நெய் கிடைக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவே பாருங்க இது அடி பிடிக்கவே இல்லை. நம்ம ரெகுலர் கேசரி பண்ணும்போது நம்ம பதம் எப்படி பார்ப்போம், பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்ல சுருண்டு வரணும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கும். நல்ல நெய் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு ஒரு கிளேசிங் கிடைச்சிடும். இது ரொம்ப சட்டுன்னு ஆயிரும். அந்த பால் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த ரவையை சேர்த்து அதுக்கப்புறமேட்டு சர்க்கரை இலகி விட்டுருச்சுனாலே நம்மளுடைய பால் கேசரி ரெடிங்க. பாருங்க ஒட்டாம நல்லா அப்படி தூக்குன உடனேமே பேன்ல இருந்து வருது பார்த்தீங்களா? சூப்பரான கன்சிஸ்டன்சி. அவ்வளவே தான். ஒரு 2 நிமிஷத்துல இது ஈவனா கிளறி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம்ல இருந்து இறக்கிடலாம். இது நாங்கள் ஒரு சர்ச் ஃபங்க்ஷனுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கே அதில் நல்ல கிளேசிங் இன்னும் இருக்கணுன்றதுக்காக நான் இதுக்கு மேலேயும் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்படி சேர்க்கும் போது ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணும்போதும் அது ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் ரொம்ப சூப்பராக கிளேசிங்கோட ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். செம்ம சூப்பராக செம்ம ஈஸியாக நம்மளுடைய பால் கேசரி, மில்க் கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் சொன்ன மாதிரி இது ரவை அல்வானே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ரெகுலர் கேசரி பண்ணுற டைம் தான் இதுக்கும் எடுக்கும். டக்குன்னு அதே நேரத்தில் ரொம்ப கிராண்டாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் இல்லாமல் நம்ம குங்குமப்பூ சேர்த்து பண்ணியிருக்கோம். அந்த ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.